அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பொதுவான விஷயமாக, அதே சமயம் பயனுள்ள விஷயமாக ஒன்றை பார்ப்போம். இன்னைக்கு நான் என்னுடைய காது படவே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஜோதிடம் தான் பார்க்கறதுக்கு வயசு குறைஞ்ச வயசு கிடையாது. அதுக்கு வயசா இருக்கணும். ஒரு ஜோதிடர்னா வயசு கூட இருக்கணும். அப்படின்லாம் சொல்றாங்க. வயசு கூடினவங்க, தாடி வச்சு நல்ல தலைமுடி நரைச்சவங்க தான் நல்லா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அவங்க மட்டும்தான் நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கிடவும் முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு பக்தர் அந்த நரசிம்மருடைய தீவிரமாக வழிபட்டு நரசிம்மருடைய அந்த அவதாரமே பிரகலாதன் வச்சு தான் உருவாருது அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. அந்த பிரகலாதனுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? அந்த பிரகலாதனுக்கு பக்தியில் ஞானம் இருந்தது தானே. அதனால தானே நரசிம்மர் தோன்றினார். ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க ஆர்வம் இருந்தால் தான் அதை கற்றுக்கிட முடியும். இன்னொன்று ஞாபக சக்தி சம்மந்தமானது. ஜோதிடம் படிக்கணும்னா அபார ஞாபக சக்தி தேவை. அதுக்கு இளம் வயதிலேயே அந்த ஆர்வம் இருக்கணும், அது கடவுளுடைய பிராப்தம் இருக்கணும். சரிங்களா? அதுதான் விஷயம். இன்னொன்று இந்த ஜோதிடம் பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஜாதகம் பார்க்குற வரவங்களுடைய மனநிலை ஒன்று போல் இருக்காது. எப்போ அவங்க எப்படி பொதுமக்கள் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று போல் இருக்காது. புரிகிற மாதிரி சொல்கிறேனே. சிலவங்க என்ன வருவாங்கன்னா, தான் மனசில் பட்டதை ஜோசியர் அப்படியே சொல்லணும், அவர் தான் நல்ல ஜோதிடர் அப்படின்னு ஒரு ரகம் இருக்காங்க. இன்னொரு ரகம் இருக்கிறாங்க, எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஏதாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்துவாங்க. ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா, வாழ்க்கையிலேயே பிரச்சனை இருந்தால் தானங்க ஜோதிடர்கிட்டையும் வாரீங்க, உடம்புல வியாதி இருந்தால் தானங்க மருத்துவர்கிட்டையும் போகிறீங்க. அப்போ ஜோதிடர்கிட்ட போனால் மட்டும் என்ன உள்ளது தானே சொல்ல போகிறோம். சொல்லப்போனால் சில நேர்மையான ஜோதிடர்கள் உங்கள் ஜாதகத்தை என்ன உள்ளோ அதை நாளாக அப்படி சொல்லிடுவேன், என்ன காரணம் அதை சொல்லிடுவேன். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ சொல்லிடுவேங்க. ஸோ பாசிட்டிவாக சொன்னால் எக்ஸ்ட்ரா ஃபீஸு தர போகிறதும் கிடையாது. சொல்லப்போனால் நெகட்டிவாக சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க, ஏன்னா 4 பேர்த்த ரெஃபர் பண்ண மாட்டீங்க. ஸோ அது நான் பெருசாக எடுத்துக்கிட கிடையாது. ஏன்னா என்னுடைய துறையில் நான் உண்மையாக இருக்கிறேன் இல்லையா. ஸோ அதை தான் நான் எப்போதுமே விரும்புவேன். அதனால் மக்களே, இன்னொரு ரகம் இருக்கிறாங்க ஜோதிடத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதிடர் சொன்னது இந்த ஜோதிடர் பழிக்கலை, அந்த ஜோதிடர் வேறு மாதிரி சொல்கிறாரு, இந்த ஜோதிடர் வேறு மாதிரி சொல்கிறாரு, இதை நாங்கள் எதை எடுத்துக்கிறது? அன்பர்களே, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் தூய மனதுடனும் ஜோதிடம் பார்க்க எப்படி அணுகணும்னா, சார் என் ஜாதகம் என்ன சொல்லுது அதை சொல்லுங்கள், அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுடைய நடந்த நிகழ்ச்சிகளை, வாழ்க்கையால் நடந்த சம்பவங்களை ஒரு சில எல்லாருமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லலாம், உங்களுக்கே சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாமே தவிர, நீங்களாவே ஸ்பெசிஃபிக்காக என் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு சொல்லேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு சொல்லேன், எல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஜோதிடரை தயவு செஞ்சு அணுகாதீங்க. அது எந்த ஜோதிடராக இருந்தாலும். சரிங்களா? ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த பஞ்சபூத தத்துவம் நம்ம உடம்புலையும் செயல்படுது. அதோடைய ஆதாரம் தான் நம்மளுடைய 5 விரல்கள். இந்த 5 விரல்களும் ஒன்று போல் இருக்குதாங்க? இந்த 5 விரல்களும் ஒன்று போல் இருக்குதா? கிடையாது. இந்த 5 விரல்களும் ஒன்று போல் கிடையாது. அதே மாதிரி தான் மக்களும் ஒன்று போல் இருப்பதில்லை, ஜோதிடரும் ஒன்று போல் இருப்பதில்லை, ஜோதிடர்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. உங்களுக்கு உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை யார் நல்லா சொல்லி உங்களுடைய பலன்களை நிரூபித்து காட்டுறாங்களோ, அதாவது பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் அதிகமாக அனுபவிக்க போய் தானேங்க ஜோதிடம் பார்க்கவே வாரீங்க. ஸோ நெகட்டிவ் இருக்கிறது தானே சொல்ல முடியும். பாசிட்டிவாக சொல்லுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்கிட்ட போகலாமே, ஜோதிடர்கிட்ட எதுக்கு வரணும்? ஜோதிடருங்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறத அதை இண்டிகேட் பண்ணி காட்டினா தானேங்க உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நேர்மையான ஜோதிடர்களை ஒதுக்காதீங்க. பாசிட்டிவாக ஜோதிடர்களில் தான் வேணும்னு பாசிட்டிவாக சொல்கிறக்கூடிய ஜோதிடர்களை அணுகாதீங்க. பாசிட்டிவ் எப்போதுமே நிலைப்பதில்லை, உண்மையே நிலைக்கும். உள்ளது உள்ளபடி சொல்லிடணும். ஸோ எப்படி உங்களுக்கு நெகட்டிவ்னால் அதுக்காக நீ அப்படி தான் இருப்பீங்கிறத சொல்கிறது கிடையாது. எப்படி விதிக்கு தகுந்தாப்பில் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிடலாம். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா இதுக்கு? இப்போ நான் என்கிட்ட ஜாதகம் பார்ப்ப வராங்க. இப்போ நானே இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்க. இப்போ பிஇ படிச்சுட்டு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய ஜாதகத்தில் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் செட் ஆகும், அதுதான் எனக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியில் நிறைய ஜாதகங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இப்போ ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜோதிடராக இருக்கிறேன். ஸோ இதே நான் படிக்கிற காலத்தில் நீ ஜோசியராக போகிறேன்னு சொன்னால் நானே சிரிப்பேன். ஸோ இப்போ நான் நிலைமை என்ன, நான் ஜோதிடராக இருக்கிறேன்.
ஸோ அதனால் வந்து இதை நான் எப்படி ஏற்றுக்கிடணும் இந்த விதியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய வழி. இதில் நம்ம சிறப்படைய பார்க்கணும். இதை நம்ம மக்களுக்கு நல்வழியை காட்ட பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிடுவேன். அது இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் நெகட்டிவ் பலன்கள் சொல்லணும்னா, அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதுக்கு தகுந்த எளிய சிம்பிளான பரிகாரங்கள் என்னென்ன, ஸோ அதை சொல்லி தான் நான் வந்து அதை வந்து உங்களை நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். யாராலையும் யாருடைய விதியும் மாற்ற முடியாது. ஆனால் விதியை சமாளிக்கிறதுக்கு உதவலாம் இல்லையா? கண்டிப்பாக உதவலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையுடன் ஜோதிடரை அணுகுங்கள். நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு வழி பிறக்கும். அதனால் நீங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை போடுறது, ஜோதிடர் மேலே ஒரு ப்ரெஷரை போடுறது. எடுத்துக்காட்டுக்கு 35 வயசில் ஜாதகம் பார்க்க வருவாங்க. எனக்கு எப்போ தாங்க மேரேஜ் ஆகும் அப்படின்னு ஜோதிடர் மாதிரியே ப்ரெஷரை போடுறது. எனக்கு எப்போ தான் மேரேஜ் ஆகும், இந்த வருஷமாக அது ஆகுங்க, 35 வயசு ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி அப்படின்னு ஜோதிடர் மேலே ப்ரெஷர் போட்டிங்கன்னு நினச்சிவாங்க. இன்னும் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் ஆகும்னு சொன்னால் கோவப்படுவீங்கள்ல ஜோசியர் மேலே. அதனால் சிலவங்க என்ன செஞ்சுருவாங்க, இன்னும் 2 மாதத்தில் ஆயிரும் 3 மாதத்தில் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன, சரி இப்போ நீங்கள் உங்கள் 25 வயசுலேருந்து வரன்னு தேடிருப்பாங்களா? ஸோ அந்த 35 வயசில் ரீச் ஆகிறதுக்கு சப்போஸ் உங்கள் 25 வயசில் ஒரு ஜோதிடர் உங்களுக்கு 35 வயசில் தான் மேரேஜ் ஆகும்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி கோவப்படுவீங்க? ஆனால் இப்போ 35 வயசில் ஆகியும் மேரேஜ் ஆகலைன்னா இன்னும் 40 ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் உள்ளபடி சொல்கிற ஜோதிடர்களை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறத நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்காரன்னு கூப்பி வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஜோதிடர்கள் ரேரு. இப்போ நான்லாம் வந்து உள்ளபடி வெளிப்படையாக சொல்லிடுவேன். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை சொல்லிடுவேங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவசாலிகள் வயதான ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏகப்பட்ட ஜோதிட கலையில் வந்து நிறைய பேர் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. நிறைய முதியவர்கள். அவங்கள நான் வந்து வரவேற்கிறேன், வணங்குகிறேன். ஆனால் முதியவர்கள் மட்டும்தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பான மென்டாலிட்டியை தயவு செஞ்சு பொதுமக்களாகிய நீங்கள் வளர்த்துக்கிடாதீங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நம்ம இளைஞர்களுக்கு ஜோதிடம் பார்ப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் ப்ரெஷரை ஜோதிடர் மேலே திணிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்கிறாங்கங்க. நிறைய இளைஞர்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எடுப்பில் என்ன தெரியுமா கேட்பாங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன், அப்போ கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? எப்படி சொல்கிறீங்க 100%? அதுக்கப்புறம் தானே அடுத்த கேள்வி எப்போ கிடைக்கும்னு கேட்குறது அப்படின்னு. இல்லை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா சார் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், என் ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னு தானே கேட்கணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக எப்போ கேட்கலாம் அப்படின்னா, அப்போ ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சா? எத்தனையோ பேர் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் 0.5லேயே 0.2 மார்க்லேயே மிஸ் ஆகிருக்கும் உங்கள் ஜாப்பு. இவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஸோ அதனால் விதிப்படி இருந்தால் தான் ஜாப் கிடைக்கும். அதனால் நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணுறதும் கிடையாது. நான் என்ன சொல்லுவோம்னா, ஐயா உண்மைக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா 100% என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவேன். இருக்குன்னு இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்னா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் அதுதான் என் லைஃபு, அதுதான் என் உலகம், நான் எப்படி இன்னும் 2 வருஷத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிடுவேன், கவர்மெண்ட் ஜாப் போனதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடும், நான் பங்களா மாதிரி வீடு கட்டுவேன், காரும் வாங்குவேன், எனக்கு செட்டில் ஆயிரும், எனக்கு மாதம் 1ஆம் சம்பளம் வந்துடும்னு நீங்கள் ஜாப் கிடைச்ச மாதிரியான ஒரு இமேஜை அவங்க மனசுலேருந்து இன்னும் நீக்கிக்கோங்க. இல்லைனா ஏமாற்றம் ஏற்படும். ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, ஸோ கீப் ஆன் ட்ரையிங். ஆனால் அதை மட்டும் நம்பி இருக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, பட் ஆனால் அதை மட்டும் நம்பி இருக்காதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன் நண்பர்களே. ஸோ இதுதான் என்னுடைய ஜோதிடம் பார்க்கக்கூடிய அனுபவம். நானுமே வந்து இளம் வயதுக்காரர் தான். ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்காமலேயே வந்து ஒரு இளம் ஜோதிடரை எடை போடுறது, வயசானாதான் ஜோசியம் பார்ப்பாங்க, இவன்லாம் குறைஞ்ச வயசுலேயே ஜோசியம் பார்க்க வந்துட்டான், இவன் என்னத்தை சொல்லிட போகிறான், என்னத்தை வந்து இதில் சம்பாதிச்சிட போகிறான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆன்லைனில் என்னை மாதிரி இளைஞர்கள் ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் ஜோதிடத்தில் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, புது ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை மாதிரி இளைஞர்கள், அந்த மாதிரி இளைஞர்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்காங்க எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு. சரிங்களா? நாங்களும் வளருவோம், எல்லாருமே வளருவோம் ஜோதிடம் படித்தாலே. அதனால் ஜோதிடம் ஒருத்தங்க சொல்கிறாங்கனாலே அவங்க இறைவனுடைய அருள் இல்லாமல் ஜோதிடம் சொல்ல முடியாதுங்க யாராக இருந்தாலும். இது ஒரு ஞானக்கலை. ஸோ ஞானத்துக்கும் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு தான் நான் முன்பு சொன்ன பிரகலாதன் கதை. சரிங்களா? அதனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர்களை பாருங்கள். நீங்களும் ஒரு தெளிவான மனதோடு அணுகுங்க. ஒரு புது ஜோதிடரை என்னை மாதிரி ஒரு ஜோதிடரை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
இவர் நம்ம மனசில் ஆசைப்பட்டது சொல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்கிறாரா, யதார்த்தமான லைஃப்பை சொல்கிறாரா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஜோதிடர்களை ஃபாலோ பண்ணுங்க அன்பர்களே. நீங்கள் வந்து நான் தான் கஷ்டப்படுறேன், இவர் கஷ்டப்படணும் நெகட்டிவாக சொல்கிறாரு, என்ன யாராவது பாசிட்டிவாக சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்பு தான் அடுத்தடுத்த ஜோதிடர்கள்ட்ட போக வைக்குது, நிறைய பண இழப்புகளை சந்திக்க வைக்கிது, நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வைக்கிது, முக்கியமாக மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடர் வந்து இது நடக்கும் பாரு, ஒருத்தர் நடக்காதும் பாரு, ஒருத்தர் மேரேஜ் இன்னைக்கு நடக்கும் பாரு, ஒருத்தர் மேரேஜ் நாளைக்கு நடக்கும் பாரு. ஸோ இதோடைய தப்பு வந்து ஜோதிடர்கள் மேலே கிடையாது. ஏன்னா ஜோதிடர்கள் வந்து அவங்களுடைய கணிப்புக்கு என்ன வருதோ அதை தான் சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரே ஜோதிடர்கள் அணுகுனா தான் அவங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு மேலே அக்கறை வச்சு பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஜோதிடர் நல்லா சொல்கிறாரா அப்படிங்கிறத அவராக என்னென்ன சொல்கிறாரோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சான்னு கண்டுபிடிங்க, எனக்கு எத்தனை குழந்தைன்னு கண்டுபிடிங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் துருவக்கணிதம் உதவி இருந்தால் தான் அதெல்லாம் சொல்ல முடியுமே தவிர நார்மலாக அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தகுந்த நீங்கள் டைமும் அதுக்கு தகுந்த ஊதியமும் ஜோதிடர்களுக்கு கொடுக்கணும். அதனால் உங்கள் பாஸ்ட் லைஃப் சார் இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கோ எல்லாமே சொல்லுங்கள் சார், என்னை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லிவிட்டு ஒரு ஜோதிடரை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜோதிடரை பிரதான ஜோதிடராக எடுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட மட்டுமே ஜாதகம் பாருங்கள். நிச்சயமாக 100% உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்து கிடையாது. எனவே ஜோதிடம் ஞானக்கலை. இந்த ஞானக்கலை வயது குறைந்தவர்களுக்கும் வயது முதியவர்களுக்கும் பொதுவான கலை. அதற்குத்தான் நான் சொன்னேன் என்றும் 16 பிரகலாதனுக்கு உதாரணமாக. இன்னும் நிறைய இளம் ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஜோதிடத்துக்கு வயசில்லை, இளமையிலும் ஜோதிடம் வரும், முதுமையிலும் ஜோதிடம் வரும். ஸோ அதனால் மக்களாகிய நீங்கள் பார்த்து உணர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஜோதிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.